ஒரு சக்தி இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, யார் அங்க குளிக்க போனாங்கன்னா யாராவது ஒருத்தரையாவது என்ன பண்ணிருது அப்படின்னா பழி வாங்கிருது. அதை காப்பாற்ற யாரும் போக முடியாது. இன்னும் அவங்க போயிட்டாங்கன்னா ஆழமா உள்ள போயிடுறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அங்க இறந்து போனவங்களோட ஆவி உள்ள இருந்து தீய சக்தியா இருந்து என்ன பண்ண வேற யாரும் குளிக்க வந்து அவங்களோட துணைக்காக என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஒரு இழுத்து அவங்கள அந்த மாதிரி கொண்டுருது. அப்படி வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோனிஷ். இன்னைக்கு நம்ம பயணத்தில் ரொம்ப மர்மமான, யாரும் அவ்வளவு ஈஸியாக போக முடியாத இடத்துக்கு தான் போக போகிறோம். நாம் ஒரு பயங்கர அமானுஷம் நிறைந்த அருவிக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். அருவியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அருவியோட பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா உள்ள ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு காலத்தில் இந்த இடம் ஒரு அடர்ந்த காடு, இப்போவும் அப்படி தான் இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மொத்தம் 5 வீடு தான் இருந்ததா சொல்றாங்க. அதனால இந்த இடத்துக்கு 5 வீடு கிராமம்னு அடையாளப்படுத்தப்பட்டுச்சு. அப்படியே காலப்போக்குல இந்த அருவிக்கும் 5 வீடு அருவின்னு பேர் வந்துச்சு. கொடைக்கானல் 5 அருவி ஃபால்ஸ், அதாவது 5 வீடு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி. இது நிறைய பேருக்கு தெரியாது. கொடைக்கானல்ல நிறைய சைட் சீயிங் பிளேஸ் கொடைக்கானல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது கொடைக்கானல் எப்படி ஃபால்ஸ் இருக்கிறது யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. 70% யாருக்குமே தெரியாது. கொடைக்கானல்ல பேத்துப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த 5 வீடு கிராமமும் 5 வீடு அருவியும் இருக்கு. இங்க உள்ள போறதுக்கு ஒரு கரடுமுரடான பாதை, சுமார் 4 கிலோமீட்டர் நடக்கணும். கார்ல வந்தா சேஃப், இல்லைன்னா நடந்தே டயர்ட் ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 5 வீடு கிராமம். இந்த இடம் பார்க்க ஒரு சோளம் மாதிரி தான் இருக்கும். உண்மையாகவே இது அழகான சோளம் தான். இங்கே ஓடுற தண்ணீரோட சத்தமும் அசைவுகளும் நம்ம மெய் சிலுக்க வைக்கும். அது இங்கே வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரியும். ரொம்ப தூரம் கடந்து இந்த இடத்துக்கு வர்றப்ப 5 அருவி பார்க்க போகிறோன்னு ஆசையில் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஓடை தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அழகான சோலைக்கு அப்புறம் தான் அந்த 5 அருவி வரும்னு சொன்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அந்த 5 அருவியை பார்க்க நடக்க ஆரம்பிச்சோம். 5 வீடு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ்க்கு அங்கே போனோம். ஆக்சுவலாக இங்கிருந்து பிகினிங் இதுவும் ட்ரைபிள் சரியா தான். அதாவது இங்கே வந்து என்ன பண்ண நிறைய பேருக்கு தெரியுமா இந்த வாட்டர் ஃபால்ஸ்? அதாவது சிட்டி விட்டு அவுட்ல ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கா பெருசா மேக்ஸிமம் தெரியாது. நிறைய டூரிஸ்ட்லாம் வராங்களா இங்க? டூரிஸ்ட் வரமாட்டாங்க. லோக்கல் இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடைக்கானலே இருந்தாலுமே இந்த ஃபால்ஸ் எல்லாம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, அதுக்காக வருவாங்க. அந்த அருவிக்கு செல்லும் பாதை வழியெல்லாம் காட்டு பாதை, நடந்து மட்டும்தான் போக முடியும். சுமார் 1 கிலோமீட்டர் நடந்தா 5 வீடு அருவியை கண்ணில் பளிச்சுன்னு தெரியும். அடர்ந்த காடு, சுத்தமான காற்று சுவாசிச்சுட்டே நடந்து போனா எனக்கு சுவாசம் நிக்கிற அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. இதுதான் இந்த 5 அருவி. இதுவரைக்கும் இந்த இடத்தை குறித்த செய்தி எல்லாம் மரண நினைவுகள் மட்டுமே இதுவரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கு. அடிக்கடி இங்க டெத்து நடக்கும். இதுதான் மர்மம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. டெத்து எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொடைக்கானல் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கீழே படிச்சுட்டு இருக்காரு. சரி சரி. அவரு அவங்க ஊர்ல இருக்க அந்த காலேஜ் படிக்கிற அந்த ஊர்ல இருக்க பசங்கள்ட்ட வந்து இங்க கொடைக்கானல் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாலிடேஸ் கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து குளிக்க வந்தாங்க.
மழை நேரத்துல இப்ப தண்ணி பாக்குறீங்க தெரியுங்களா, தண்ணி எப்படிலாம் இருக்கு தெரியுங்களா, நீங்க சைட்ல அங்கெல்லாம் பார்க்கலாம், இங்கெல்லாம் பார்க்கலாம். ஆனா மழை வந்து செவியா வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கல்லுக்கு மேல தண்ணி வரும். ஸோ அவங்க இங்கேயே குடிக்கணும். இங்க குடிச்சாங்கன்னா சேஃப்டி, அவங்க எங்கேயும் அப்படி அடிச்சு போக முடியாது. ஆனா ரொம்ப இன்டீரியர் பிளேஸ் வந்து கீழே அதான் ஃபால்ஸ். அது 5 ஃபால்ஸ் வரும். 5 ஃபால்ஸ் வரும். 5 வீடு ஃபால்ஸ் அப்படின்னு 5 அறிவு அப்படின்னு. இதுவரை இந்த இடத்துல சிலர் வழி தவறி போயிட்டு திரும்பி வரவே இல்லையா. சிலர் பாதியிலே பயந்து அருவியை பார்க்காமலே திரும்பி போயிட்டதாகவும் சொல்றாங்க. இன்னும் சிலர் பேய் இருக்கிறது போல சத்தம் கேட்பதா, கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் நம்ம பின்னாடியே வந்த மாதிரி உணர்ந்ததாகவும் சொல்றாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் இந்த மாதிரி இந்த நடந்துகிட்டே இருக்கு. அத வந்து உள்ளூர் ஜனங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஏதாவது வேற ஏதாவது ஒரு தீய ஒரு சக்தி இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, யாரும் அங்க குளிக்க போனாங்கன்னா யாராவது ஒருத்தரையாவது என்ன பண்ணிருது அப்படின்னா பழி வாங்கிருது அப்படின்னு ரசிகர் கருதுறாங்க. ஆனா அதுல நாட்டம் இல்லாதவங்க என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது, தண்ணியோட கண்டிஷன் பொறுத்ததான் அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாதி பேர் சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 5 அருவி ஃபால்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வர வர மாறிக்கிட்டே வருது, அதனால இது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இங்க வந்து இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா பேன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், கேட் மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும், யாரும் உள்ள வரக்கூடாது, அப்ப அந்த உயிர் சேதத்தை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இப்ப அங்க போய் குளிக்கிறப்ப அது தண்ணி அடர்த்தினால உள்ள விழுகுறாங்கன்னு பாதி பேர் கருதுறாங்க. அங்க இறந்து போனவங்களோட ஆவி உள்ள இருந்து தீய சக்தியா இருந்து என்ன பண்ண வேற யாரும் குளிக்க வந்து அவங்களோட துணைக்காக என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஒரு இழுத்து அவங்கள அந்த மாதிரி கொண்டுருது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதுல உள்ள மர்மம். கோபி, நீங்க குளிச்சிருக்கீங்களா? நான் குளிச்சிருக்கேன். குளிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்குது இந்த ஃபால்ஸோட இது? ரொம்ப தில்லுன்னு இருக்கும். ரொம்ப டீப்பான உள்ள போனதெல்லாம் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தூரம் மட்டும் போயிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சிருக்கேன். அப்ப இருந்தே எல்லாமே இறந்துதான் போயிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அதனால ரொம்ப டீப்பான நாங்க இங்க இந்த பேய் பயம் எல்லாம் இருக்கா? அந்த மாதிரி ஆவி பயம் இருக்கா? அது இருக்குன்னு சொல்றாங்க. நம்புறவங்க நம்பிதானே. இல்ல நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறேன். இங்கே நடக்கும் மர்ம இறப்புகளும் மர்ம நிகழ்வுகளும் இங்க வந்தவங்களும் இங்க இருக்கிறவங்களும் சொல்ற கதையும் காரணங்களும் வேற வேற. அதாவது ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட் அங்க இருக்கும், அந்த பாயிண்ட்ல குளிப்பாங்க. குளிச்சதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு நேரம் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அதை அவங்க ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை பாத்தீங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் அட்ராக்ஷன் பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளிச்சுட்டு இருக்கப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு போவானா அப்படின்னு மூவ் பண்றாங்க. மூவ் பண்றப்ப அந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான ஏரியா தாண்டி மண் அதிகமா அங்க உள்ளுக்குள்ள இருக்கும். அதாவது சகதின்னு சொல்லுவோம், மண் அதிகமா போய் சகதின்னு. இந்த கொடைக்கானல் இருக்க தண்ணி உங்க கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா, கொடைக்கானல் தண்ணியில குளிச்சிருக்கீங்களா ஃபால்ஸ்ல? அந்த மாதிரி குளிச்சது கிடையாது. ஆனா இந்த ஃபால்ஸ் கொடைக்கானல் தண்ணியை பாத்தீங்க அப்படின்னா அந்த அடர்த்தி டார்க், அதாவது ரொம்ப கனம் ஜாஸ்தி அப்படின்னு அது ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப நேரம் அந்த தண்ணிக்குள்ள நம்ம இருக்க முடியாது. கொடைக்கானல்ல இருக்கவங்க ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்க முடியாது. இதுல வெளியே இருந்து வராங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணிக்குள்ள போறப்ப சில்னஸ் அதிகமா இருக்கும். அப்ப அந்த கையும் காலம் என்ன பண்ண பெடல் பண்ண முடியாமறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். ரிஸ்க் ஆகிறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள போறப்ப அந்த இன்டீரியர் பிளேஸ் போறப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மாட்டிக்குவாங்க, ரிட்டர்ன் வர முடியும். அதை காப்பாத்த யாரும் போக முடியாது. இன்னும் அவங்க போயிட்டாங்கன்னா ஆழமா உள்ள போயிடுறாங்க. உள்ள போனாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வர முடியல, இறந்து போயிடுறாங்க. நம்புறவங்களுக்கு இங்க பேய் இருக்கு, நம்பாதவங்களுக்கு இது சாதாரண சத்தம் தான். நாம பல பயணங்கள் செய்யறோம், ஆனா இது மாதிரி ஒரு இடத்த உண்மையிலே மனசுக்குள்ள ஏதோ ஒரு மறைமுக அச்சத்தை தான் வர வைக்கும். இந்த மாதிரி மர்மமுள்ள இடங்களை கண்டுபிடிக்க என் கூட டிராவல் பண்ண முடியலனாலும் என் யூடியூபோட டிராவல் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பயணங்கள் இனிதே ஆரம்பம். இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க, இப்படி ஒரு இடத்துக்கு நீங்க தனியா போவீங்களா?
நன்றி.